சரியாக படி அளக்கவில்லை என்று சொல்லுகின்றேன் பார்வதி. அதாவது பரமனின் படியளப்பில் ஒருபோதும் பிழை இருக்காது. அப்படி பிழை இருக்கும் என்று சொன்னால் கைலாசமலையில் எனக்கு இடம் வேண்டாம், பரமன் உள்ள பட்டமும் எனக்கு வேண்டாம் கண்ணை. அப்படியா? அப்படியால் இங்கு வைத்து காண்பித்தால் இருவருக்குள் முடிந்துவிடும். தேவலோகம் செல்லுவோம், தேவர்கள் எல்லோரும் அறியட்டுமே என்று ஆகட்டும் என்று சொல்லி அங்கே தேவார்கள் சபையானது கூடுகிறது. ஆமையா, கூடியிருக்கக்கூடிய திருச்சபையிலே சரி அங்கே என்ன செய்தார் பாருங்கள். என்னமா தலைவாழை இலை விரித்தாள், சிற்றெரும்பை ஊற விட்டாள். தலைவாழை இலை விரித்தாள், சிற்றெரும்பை ஊற விட்டாள். ஊறவிட்ட சிற்றெரும்பு திணையரிசி கவி கொண்டு, ஊறவிட்ட சிற்றெரும்பு திணையரிசி கவி கொண்டு சுற்றி சுற்றி வந்திடுமா 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 சூழ ஓடிடுமா சுற்றி சுற்றி வந்திடுமா வந்திடுமா சூழ வட்டம் போட்டிடுமா. கண்டாளே பார்வதியால் தலை கொண்டு நாணமச்சாடிக்காத இந்த அம்மைய கூப்பிடு சின்ன புள்ள. பார்வதியால் ஏது சொல்வாய் ஏது சொல்வாய் சிவனார் தன்னை பார்த்து பார்வதியாய் ஏது சொல்வாய் ஏது சொல்வாய் சிவனாரை தன்னை பார்த்து. இப்படி பார்வதியானவள் அழகாகவே தெய்வலோக சபையிலே சரி ஆமா அந்த தலைவாழைகளை விரித்து அந்த சிற்றெரும்பை உறவிடுகின்றார்கள். சரி உறவிட்டு சிற்றெரும்பு வாயிலை ஒரு நேரிசையை கவிக்கொண்டு சுற்றி சுற்றி வருகின்றதாம், சூழவட்டம் போடுகின்றதா. ஆமா கண்டால் அம்மை பார்வதியானவள் தலை குடிந்து நாணமுட்டார்களா. ஆமா பார்வதி என்ன பரமனின் படியளப்பில் ஒருபோதும் பிழை இருக்காது என்று சொன்னேன் அல்லவா, கேட்கவில்லை அல்லவா. பரமன் என்று பாராமல் என்னை நீ பரிசோதித்த காரணத்திற்காக என்னை விட்டு நீ 12 வருட காலம் பிரிந்து வாழ வேண்டும். 12 வருடமா? ஆமாமா. இறைவா என்ன சொல்லி விட்டீர்கள், நான் தெரியாமல் தானே ஒரு தவறு செய்தேன். அதுக்காக நான் இவ்வளவு காலம் நான் பிரிந்து வாழ வேண்டுமா? தவறு என்று சொல்லுகின்றாய் அல்லவா. அதாவது நீ செய்த தவறு பெருந்தவறு. பெருந்தவரா? கண்டிப்பாக. ஆகையால் என்னை விட்டு நீ 12 வருட காலம் பிரிந்து வாழ வேண்டும். 12 வருஷம்? ஆமா கண்டிப்பாக. எங்கே போக வேண்டும் இறைவா? தக்க மகராஜனுக்கு தலை மகளாக சென்று பிறந்து வாழ்ந்து வர வேண்டும். அப்படியே ஆகட்டும் என்று சாபத்தை வாங்கினாய். சரி அப்படியே பார்வதியை சிறு குழந்தையாக்கி ஆமா தக்கராஜன் தவம் செய்கின்றானே மானாக்கன் யாகம். ஆமா அதன் பக்கத்திலே அம்மையுமை சிறு குழந்தையாகவே அழுது கொண்டிருக்கின்றார். இப்படி அழுது கொண்டிருக்கும் பொழுது சரி அங்கே அந்த கானகத்திலே என்ன அதிசயம் நடக்கிறது பாருங்க. என்ன என்னம்மா? கட்டானே அலறு சத்தம் அலறு சத்தம் அலறு சத்தம் காதல் கேட்டான் தக்கராஜன் தக்கராஜன் கட்டானே அலறு சத்தம் அலறு சத்தம் அலறு சத்தம் காதல் கேட்டான் தக்கராஜன் தக்கராஜன் புன்னகை பூ நிறத்தாளே 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 புவனமெல்லாம் தேடுவானாம் தேடுவானா புன்னகை பூ நிறத்தாளே 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 புவனமெல்லாம் தேடுவானா தேடுவானா அவரம்பு நிறத்தாளே அகிலமெல்லாம் தேடுவானா அவரம்பு நிறத்தாளை அகிலமெல்லாம் தேடுவாரா. சங்கு முத்தோ கோர்த்த முத்தோ கோர்த்த முத்தோ கோர்த்த முத்தோ சரவணையில் வந்த முத்தோ வந்த முத்தோ சங்கு முத்தோ கோர்த்த முத்தோ கோர்த்த முத்தோ கோர்த்த முத்தோ சரவண பொய்கையில் வந்த முத்தோ வந்த முத்தோ பொங்கும் திருப்பார்க்கடலில் வந்த வேளோ பொங்கு திருவார்கடலில் புகழாக வந்த விழோ. காட்டு யானைகள் கலைந்து ஓட ஆமாமா கண்டான் தக்கராஜன். சரி அங்கே நரி ஊளையிடுகிறது. ஆமாமா காய்க்காத மரமெல்லாம் காய்க்கிறது. ஆமா நரி ஊழ விட்டுருக்கு. ஆமா ஆமாப்பா. அதாவது பூக்காத மரங்கள் அனைத்தும் பூத்து குலுங்குகின்றதா. காய்க்காத மரங்கள் அனைத்தும் காய்த்து குலுங்கின்றன.
இப்படி ஆமாம்மா. நாடகமே ஒரு புதுமைன்னா பாருங்களே. ஆமா. அறிந்தான் தக்கன். சரி. என்னடா இது ஒரு நாளும் இல்லாத திருநாளாக இருக்கிறது. ஆமாப்பா. கண் விழித்து பார்த்தான், குழந்தையினுடைய அழுகுரல் ஓசை காதிலே கேட்டது. சரி. ஆவரம்பு நிறத்தாளை அகிலமெல்லாம் தேடுகின்றானா. ஆமா. புன்னகைப்பு நிறத்தாளை புவனம் எல்லாம் தேடுகின்றானா. ஓடி வருகிறான். ஆமாப்பா. ஓசை கேட்டு பாத்தீங்களா? திசை. ஆமாப்பா. திசை நோக்கி வரும் பொழுது ஒரு சின்னஞ்சிறு குழந்தை, அதாவது தாமரை மலர் மீது தங்க நிறத்தாளை கண்ணிலே கண்டானா. சந்தோஷம் சொல்லவா வேணும். பாரி கையிலெடுத்து வலது கன்னத்திலே முத்தமிட்டான். ஏந்தி கையில் எடுத்து இடது கன்னத்தில் முத்தமிட்டான். கோதி கையிலெடுத்து கொடுங்கன்னத்தோடு சேர்த்து முத்தமிட்டு. ஆமா. அழகாகவே ஆமாம்மா. எடுத்துக்கிட்டு ஓடி வருகிறான் தக்கன். முத்தோ கோர்த்த முத்தோ சரவண பவையில் கிடைத்த முத்தோ என்று சொல்லி அந்த குழந்தையை வேதவல்லி இடத்திலே கொண்டு வருகிறான். பெண்ணே வேதவல்லி. என்ன? எம்மா வேதவல்லி. என்ன? என்னுடைய கையில என்ன இருக்கிறது பார்த்தாயா? குழந்தை இருக்கிறது. எம்மா கரைக்கண்ட சிவபெருமானை கோரி கடந்தவ புரிந்த காரணத்தினால் சிவபெருமானின் அருளாலே கிடைத்த குழந்தை கண்ணை. அப்படியா? ஆமா. இந்த குழந்தை இன்று முதல் நம்முடைய குழந்தையாகவே வளர்த்து வரலாம். இந்த குழந்தைக்கு பெயர் வைக்க வேண்டாமா? கண்டிப்பாக வைக்க வேண்டும் அல்லவா? எப்படி வைக்கலாம்? அதாவது எம்மா தக்காபுரத்தில் வளர்ந்து வரக்கூடிய காரணத்தினால் இந்த குழந்தைக்கு தாட்சாயினி என்றும் சபாஸ் பார்க்க அறுபதியாக இருக்கக்கூடிய காரணத்தினால் பார்வதி அப்படி என்று அழகாக பெயர் நாமம் சூட்டி ஆமா அந்த குழந்தைகளை வளர்க்க வேணுமே என்று சொல்லி தாலாட்டணும் இல்லையா? குழந்தைன்னா ஒரு குழந்தை பிறந்தா தாலாட்டணும் இல்லையா? கண்டிப்பாக. எப்படி தாலாட்டி தாலாட்டினால் வாருங்கள். எப்படி எப்படியம்மா? கண்ணே மணியே ஆராரோ, கண்ணே மணியே ஆராரோ, கட்டி கரும்பே ஆராரோ, கண்ணே மணியே ஆராரோ, கண்ணே மணியே ஆராரோ, கட்டி கரும்பே ஆராரோ, பொன்னே மணியே ஆராரோ, பொன்னே மணியே ஆராரோ, தேனே ஆராரோ, கண்ணே மணியே ஆராரோ, கண்ணே மணியே ஆராரோ, கட்டி கரும்பே ஆராரோ. இப்படி அந்த குழந்தை எடுத்து அழகாகவே தாலாட்டுகின்றான். ஆமாம்மா. தாலாட்டி சீராட்டி சரி. வளர்த்து வரக்கூடிய நாளையிலே அந்த குழந்தையான வளர்ந்து வருகிறது. ஆமாம்மா. அம்மையுமே பார்வதி எப்படி வளர்ந்தாள் பாருங்கள். எப்படி எப்படி கண்ணே? ஒரு வயது இரு வயதாம், இரு வயதாம், இரு இருவயதா இருவயதா மூன்று நாளாகி நான்காகி நான்காகி ஒரு வயது இருவயதா 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 இரு வயதா உயர் மூன்று நான்காகி 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 நாளான திருவயதில் நாலான திருவயதில் நடந்து மெல்ல விளையாடி நடந்து நல்ல விளையாடி ஏழான திருவயதில் 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 ஏழத்தோத வைத்தாரே 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 ஏழான திருவயதில் 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 எழுத்தோத வைத்தாரே வைத்தாரே வைத்தானே இப்படி அழகாகவே அந்த குழந்தையானது வளர்ந்து வருகிறது. ஆமையா. வளர்ந்து வரக்கூடிய நாளையிலே 5 வயதிலே அடையிட்டு படித்து சரி. 7ஆன வயதிலே எழுத்தோது வைத்தார்கள். ஆமா. பிறந்திருப்பது பார்வதி அம்மை. ஆமா. பார்வதி அம்மாவை பள்ளிக்கூடத்துல போய் சேர்க்கணுமா என்ன? எப்பா என்ன எடுத்திருப்பது மானிட பிறவி அல்லவா? ம். மானிட பிறவியுடைய ரகசியத்தை அறிய வேண்டும் என்று சொன்னால் சொன்னார் கண்டிப்பாக படித்துத்தான் ஆக வேண்டும் என்று சொல்லி அம்மையுமை பார்வதியை பள்ளிக்கூடத்திலே கொண்டு சேர்க்கின்றார்கள். ஆமா. அதாவது அந்த பார்வதியானவள் ஆனவள் சகல வித்தையும் படித்து 12 திருவயதில் பாவையவள் திருப்பூத்தாள். சரி இப்படி இருக்க ஆமாமா. 12 வயதான பார்வதி அம்மை நினைக்கின்றார்கள். என்னமா நினைக்கின்றா? 12 வயதிலே என்னை பாரறிய மாலையிட்டு மனமுடிப்பிழந்த ஈசனை காணவில்லையே. சரி. ஈசனை மனதில் நினைக்க தக்கராஜன் நினைக்கின்றான். என்ன நினைக்கின்றார்? பார்வதியை பார்த்தா எப்பவும் சோகமா இருக்கிறாள். ஆமா. ஏனென்று தெரியவில்லையே. ஆமா. ஒருவேளை திருமண வயது வந்து விட்டதா பார்வதிக்கு? ஆமா. அதுவும் சரிதானே. இவ்வளவு மக்கள் இருந்த பிறகு ஒரு பிள்ளைக்கு நம்ம திருமணம் பெருசா எடுக்கல. சரி. நம்ம செல்ல மகள் பார்வதிக்கு திருமணம் பெரிதாக எடுக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லி மந்திரி
என்ன 55 நீட்டோலைகளை எழுதி எழுதி 55 தேசத்து ராஜாக்களுக்கும் நீ அனுப்ப வேண்டும். ஆகட்டும் என்று சொல்லி 55 நீட்டோலை எழுதி ஆமா 55 தேசத்து ராஜாக்களுக்கும் அனுப்பி வைத்தார்களா? சரி. இப்படி இருக்கே சரி. மலர்களுக்கெல்லாம் போய் சேருகிறது. ஆமாமா. இங்கே கல்யாணம் சொன்னா மண்டபம் போடணும் பாத்தீங்களா? கண்டிப்பாக மண்டபம் அலங்காரம் செய்யணும். ஆமா பாப்பா. சரி. எப்படி அலங்காரம் செய்தார் பாருங்க. எப்படி எப்படி கண்ணே? அவனக்கால் நாட்டுவாராம் நாட்டுவாரா கடலை கொள்ளை கட்டுவாராம் கட்டுவாரா கவனக்கால் நாட்டுவாரா கட்டுவாரா கதலி கொல்லை கட்டுவாரா கட்டுவாரா உமனக்கும் பந்தலிலே பந்தலிலே கவரி தூக்குவாராம் தூக்குவாரா உமனக்கும் பந்தலிலே பொற்கவரி தூக்குவாரா தூக்குவாரா பனமரத்தை கொண்டு வந்து நாட்டுவாரா பனமரத்தை கொண்டு வந்து பந்தல் கால் நாட்டுவாரா தென்னங்குருத்தோலை கொண்டு மேளக்கலைஞர்கள் மற்றும் செண்டமேள கலைஞர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. உடனடியாக தாங்கள் 2 பேரும் முளைப்பாரி எடுக்கக்கூடிய இடத்திற்கு செல்லுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றார்கள். மேளக்கலைஞர்கள் மற்றும் செண்டமேள கலைஞர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு. உடனடியாக முளைப்பாரி எடுக்கும் இடத்திற்கு செல்லுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றார்கள். பூமணக்கும் பந்தலிலே 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 பொற்கவரி தூக்குவாரா தூக்குவாரா பூமணக்கும் பந்தலிலே பந்தலிலே பொற்கவரி தூக்குவாரா தூக்குவாரா பனமரத்தை கொண்டு வந்து அந்த கால் நாட்டுவாரா நாட்டுவாரா மரத்தை கொண்டு வந்து பந்தல் கால் நாட்டுவாரா நாட்டுவாரா தொல்லை கொண்டு வந்து தொல்லை கொண்டு வந்து தெருக்கள் எல்லாம் அலங்கரித்தார் தோறும் அலங்கரித்தார் மாவிலையும் தோரணமோ மாணிக்கத்தால் வளைபரப்போ அலங்காரம் பல்லதும் செய்து மண்டபங்கள் கட்டுவாரா அலங்காரம் பலது செய்தே மண்டபங்கள் கட்டுவாரா காவணக்கால் நாட்டுகின்றார்கள் கதிரைக்குள்ளைகள் கட்டுகின்றார்களா பூமணக்கும் பந்தலிலே பொற்கவரி தூக்குகின்றார்கள் தென்னங்குருத்தோலை கொண்டு வந்து தெருக்கள் தோறும் அலங்கரித்தார்களா பனமரத்தை கொண்டு வந்து பந்தக்கால் நாட்டினார்கள் ஆமாப்பா தென்னங்குருத்தோலை அலங்காரம் தெரியுமாண்ணே ஆமாம்மா நான் பாருங்கம்மா ஆமா இது அம்மா தென்னங்குருத்தோலை நிறைய நாள் கழிச்சு இந்த மருதநாச்சி வழியில தென்னங்குருத்தோலை கொண்டு அலங்காரம் கட்டி இருக்காங்க. எவ்வளவு காலம் ஆச்சு பார்த்தது. ஆமா ஆமா எவ்வளவு அழகாக இருக்கு பாத்தீங்களா. கோவில் திருவிழாலாம் ஒரு நாளைக்கு முன்னாடி பக்தர்கள்லாம் முழிச்சு இருந்து இந்த குருத்தோலை எல்லாம் கட்டி அப்படியே தொங்க விடுவாங்க. ஆமாம்மா நம்ம எல்லாம் ஒரு நாளைக்கு முன்னாடி இருந்து துணியை தேய்க்கணும். ஆமா ஆமாம்மா இல்லன்னு சொல்லியாதுன்னு வர முடியாது. கோயில் திருவிழான்னு அப்படிதானே. ஆமா கண்டிப்பாக. அது மட்டுமில்லை சரி இப்படி அலங்காரம் செய்து மன்னர்களுக்கு ஒரு மண்டபம் ஒரு மேடை போடுறாங்க. ஆமா மந்திரிமார்களுக்கு ஒரு மேடை, சிற்றரசர்களுக்கு ஒரு மேடை, சம்சாரிமார்களுக்கு ஒரு மேடை, ஆமா அனைத்து மேடை. உடனடியாக சவுண்ட்ஸ் உரிமையாளர் மற்றும் ஆபரேட்டர் இந்த ஆலயத்திற்கு வரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றார்கள். சவுண்ட்ஸ் உரிமையாளர் மற்றும் ஆபரேட்டர் இந்த ஆலயத்திற்கு வரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றார்கள். இப்படி அங்க எல்லோரும் வந்து கூடினார்கள். சரி அந்த நேரத்திலே பார்வதி அம்மையாரும் பகவானின் மனதில் நினைக்கே சரி பகவான் நினைக்கிறார் என்னம்மா
பார்வதிக்கு சுயவரம் அல்லவா? அதாவது தக்கமகராஜனுக்கு பார்வதியை மகளாக கொடுத்தீராறு 12 வருட காலம் திகைந்து விட்டது. ஆமா. இந்த நேரத்தில் கண்டிப்பாக நாமல் செல்ல வேண்டும் என்று சொல்லி நந்தியை பார்த்து சொல்கிறார். பார் நந்திய பெருமாளே, என்ன? அதாவது நான் தக்காபுரத்திலே சென்று பார்வதியை திருமணம் முடித்து கைலாசமலைக்கு வருமளவும் ஆமா பாரு இந்த கைலாசமலை, அதாவது பாரு கைலாசமலை நீ பார்த்துக் கொள்ள வேண்டும். அப்படியே செய்கிறேன் அப்படி என்று சொல்லி ஆமாப்பா அழகாக நந்திய பெருமாளை விட்டு பகவான் என்ன கோலத்தோடு வருகிறார் பாருங்கள். என்னம்மா? பண்டார கோலமாக பண்டார கோலமாக சிவன் வாராரையா போன்றும் 400 10 சென்ற நரத்த நல்ல கிழவனை போன்றும் 300 10 சென்ற முதிர்ந்ததொரு கிழவனை போன்று தொக்கு தொக்கென்று இருமிக்கொண்டு இருமல் இருமல். ஆமாப்பா. அதாவது நேர கைலாசமலைக்கே வருகின்றார்கள். கைலாசமலையிலே வந்து பண்டார கூட்டத்திலே தலைமை பண்டாரமாக அமர்ந்தாராம் கரக்கண்ட சிவபெருமான். ஆமா. அங்கேயும் தலைமை பண்டாரமா? ஆமாப்பா. தலைமை பண்டாரமாக பரமசிவன் இருக்கும் பொழுதே சரி தக்கன் ஓடி வருகிறான். ஆமாப்பா. கையில மாலையோடு வருகிறான். ஆமா, தன்னுடைய மகளை பார்த்து சொல்லிருந்தேம்மா, அப்பா இன்று உனக்கு சுயவரம். அப்பா சுயவரத்திற்கு என்னப்பா இப்ப அவசரம்? என்ன? அதாவது உனக்கு வயதானது ஆகிவிட்டது. வயதாயிட்டா? ஆமா, கண்டிப்பாக. இதெல்லாம் ஒரு வயசாப்பா? ஆமாம்மா. என்ன? அதாவது உன்னுடைய கையிலே மலர் மாலையை தருகின்றேன். 55 தேசத்து சிற்றரசர்கள் வந்திருக்கின்றார்கள். உனக்கு இந்த மன்னன்களில் எந்த மன்னர்களை பிடித்திருக்கின்றதோ அந்த மன்னனுடைய கழுத்தில் இந்த மாலை வீசி எறிந்து விடுகண்ணே. அவ்வளவுதானே? எப்படி வீசுறேன் பாருங்க. மாலையை வாங்கினாள் பார்வதி அம்மையானவள். சரி. மாலை சுழற்றியே வாராய் மணப்பந்தலுக்குள் மாலை சுழற்றியே வாராய் மாலை சுழற்றி வாராய் மணப்பந்தலுக்குள் மாலை சுழற்றி வாராய் பார்வதி அம்மையானவள் அழகாக அந்த மன்னாதி மன்னர்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய சபையிலே வருகிறாள். ஆமா. சபையிலே வந்த பார்வதியானவள் மனதில் நினைக்கிறாள், இறைவா என்ன இன்னும் கொஞ்ச நேரத்திலே மாலையை வீசி எறிய போகின்றேன். ஆமா. நான் வீசி எறியக்கூடிய மாலை நீங்கள் எங்கு இருந்தாலும் உமதுடைய கழுத்திலே வந்து விழட்டும். அப்படி என்று அம்மையான பார்வதியான மாலையை தூக்கினாள். சரி. அப்படியே சுழற்றி வீசி எறிகிறாள். மாலை மன்னாதி மன்னர் கழுத்தில் விழவில்லை, மந்திரிமார்கள் கழுத்தில் விழவில்லை, மக்கள் கழுத்திலே அது விழுந்துச்சுன்னு பார்த்தா மக்களுடைய கழுத்திலும் மாலை இல்லை. ஐயோ, அங்கேயும் விழவில்லை. நேரம் எங்க விழுந்துச்சு? என்ன? நீங்க போய் தேடாண்டா, நான் போய் தேடிட்டு வரேன். டேய், நீ போய் தேட போறியா? ஆமா, எங்க விழுந்துக்குன்னு போய் பார்த்து வரேன்னா. டேய் மந்திரி, மாலை எங்க இருக்குன்னு சீக்கிரம் பார்த்து வா. இதோ பார்த்து சென்று விட்டு வருகிறேன். சென்று வித்துட்டு வந்துரு. அப்படி என்ன சொல்லி அழகாக ஓடி ஓடி வந்து பார்க்கின்றான். பண்டாரத்தின் கழுத்திலே மாலை. ஆமா. மந்திரி கேட்கின்றான். என்ன கேட்கின்றான்? பண்டாரம். என்ன? மாலையை கொடடா. தரமாட்டேன். இது யாருக்குள்ள மாலை தெரியுமாடா? யாருக்குள்ள மாலை? பார்வதி அம்மா எறிந்த மாலையடா. அது போய் ஒரு பண்டாரம் உன் கழுத்திலா?
எல்லோரும் பார்த்து விட்டால் ஏளனமாக பேசுவார்கள். ஆமா, அதற்குள்ளாக மாலையை தந்து விடு. தர முடியாதடா. தர முடியாதா? ஆமா. தர முடியாதுன்னு சொன்னா செவிட்டுல வச்சுட்டான் ஒரு அடி டொக். அடித்த அடியோடு மாலை அப்படியே பறித்து கொண்டு பார்வதி கையிலே தக்கன் கொடுத்தான். ஆமா. பார்வதி, என்ன உனக்கு என்ன வேற ஆளை கிடைக்கல, இந்த பண்டாரம் தான் உனக்கு கிடைத்தானா? இது பாரு, என்ன மீண்டும் ஒரு முறை மாலையை தருகிறேன், வாங்கி நல்ல யார் மன்னாதி மலர்கள் கழுத்துல வீசியேறி. சரி அம்மா. பொதுமக்கள் மற்றும் பக்த கோடி பெருமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. ராயல் கிங்ஸ் நடத்தும் 2ஆம் ஆண்டு குலுக்கல் பரிசு நாளை காலை சரியாக 10 மணி முதல் 12 மணிக்குள்ளதாக குலுக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். டோக்கன் மிக குறைவாக இருக்கக்கூடிய காரணத்தினால் டோக்கன் தேவைப்படக்கூடியவர்கள் உடனடியாக வந்து ஆலயத்தில் பெற்று செல்லுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த பரிசுகளை வெல்லப்போவது யார் என்று உங்களோடு சேர்ந்து நாங்களும் பார்க்கலாம் என்ற ஆவலாக உள்ளோம். உடனடியாக அனைத்து டோக்கன்கள் வந்து அனைவரும் வந்து பெற்று செல்லுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஆமாம்மா, அதாவது ராயல் கிங்ஸ் நடத்தும் 2ஆம் ஆண்டு மாபெரும் குலுக்கல் பரிசு நாளை காலை சரியாக 10 மணி முதல் 12 மணிக்குள்ளதாக குலுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். டோக்கன் மிக குறைந்த அளவில் உள்ளதால் தேவைப்படுபவர்கள் கோவில் வளாகத்தில் வந்து பெற்றுக்கொள்ளலாம். யார் யார் இந்த மாபெரும் குலுக்கலில் கலந்து கொண்டு பரிசுகளை வெல்லப்போவது என்று பார்க்க உங்களோடு சேர்ந்து நாங்கள் ஆவலாக உள்ளோம். உடனடியாக ஆலயம் வளாகத்தில் வந்து இந்த டோக்கனை பெற்று செல்லுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். இப்படி ஆமாப்பா, அந்த பார்வதியானவள் சரி மீண்டும் மலர் மாலை வீசி எறிய அதே பண்டாரத்தின் கழுத்திலே போய் விளைகிறது. ஆமாப்பா, 3 முறை மாலை வீசி எறிந்த பிறகு அந்த பண்டாரத்தின் கழுத்திலே மாலை போய் விளைகிறது. சரி வருகிறது தக்கனுக்கு கோபம் வரதான செய்யும். அங்கிருந்த மன்னர்களும் எழுந்தார்கள். அதாவது ராஜா, நாங்கள் தான் மன்னர்கள். ஆமா, கண்டிப்பாக தக்கன். ஆமாப்பா, டே தக்க ராஜா, என்ன அடே ஆணவம் பிடித்தடா உனக்கு? பிடித்திருக்கும் இல்லையா? ஆணவம் பிடித்தவனே, ஆமா, இத பாரு, உன் ஆணவத்திற்கு ஏற்ற மாப்பிள்ளை இந்த பண்டாரம். கண்டிப்பாக பண்டாரத்துக்கும் பார்வதிக்கு எங்கள் கண் முன்னே திருமணம் முடித்து பார்த்து விட்டு சாப்பிட்டுட்டு தான் நாங்க போவோம். அப்படியா? ஆகட்டும் என்று சொல்லி உடனடியாக அங்க இருக்கக்கூடிய சேவகர்கள் அனைவரையும் வரவழைத்து பன்னீர் கலந்த வெந்நீரிலே பகவானை குளிப்பாட்டினார்களா? சரி. குளிப்பாட்டி பார்வதிக்கும் பகவானுக்கும் இனிதே திருமணம் முடிந்தது. ஆமா. இப்படி இருவேருக்கு மனமுடைத்து சரி மாலை 8 மணமோடைத்து மணமுடித்து ஆண்டவர் நாளையிலே மணமுடித்து வாழ்ந்து பெரு நாளையிலே ஆறுமடா பண்டாரோ வார்த்தை ஒன்று சொல்ல கேளா. வருமடா பண்டாரோ வார்த்தை ஒன்று சொல்ல கேளா. நாளைக்கு 3 நேர விபூதியும் கொடுக்க வேணும். ஒரு நாளைக்கு முன்பு வேலை விபூதியும் கொடுக்க வேணும். அந்த வார்த்தையே ஆமா. கேட்டபோது மதித்தார் பண்டாரோ. அந்த வார்த்தை கேட்டபோது மதித்தார் பண்டாரோ. வார்த்தை கேட்டபோது சம்மதித்தார் பண்டாரோ. இப்படி ஆமையா, மனமுடைத்த கையோடு தக்கன் சொல்லுகின்றான். என்னமா சொல்லுகின்றார்கள்? பண்டாரம், இனிமேல் எனது மகள் பார்வதியினுடைய மனைவி என்று நீ நினைத்தாயா? அப்படி என்று சொன்னால் பேசவே கூடாது. அவ்வளவு கோவத்துல இருக்கேன். அதாவது இந்த உலகத்தில் மனைவிடத்தில் பேசாமல் யாராவது இருக்க முடியுமா? அவ உன் மனைவி மாதிரியா இருக்க, உன் பேத்திக்கு சமண்டா. கண்டிப்பாக. இத பாரு, மாலை விழுந்து விட்டது என்ற காரணத்தால் தான் திருமணம் அடைத்தேன். சரி, இன்னும் நீ பிச்சை எடுக்க வெளியே போக கூடாது. அப்படி என்று சொன்னால் தாங்கள் வெளியிலே சென்று பிச்சை எடுத்து எனக்கு பிச்சை போடுவீர்கள். என்னை பார்த்தால் பிச்சைக்காரன் மாதிரி இட தெரிகிறது. என் வாயால் அதை சொல்ல முடியாதல்லவா? அறிவு கெட்டவனே, அளந்து பேசு. ஆகட்டும் ஐயா. அதாவது நீ சும்மா இருந்து
சாப்பிட்ட மாதிரி உனக்கு தோணும் அப்படிதான். சரி ஆமா. ஒரு நாளைக்கு 3 நேரம் எனக்கு விபூதி கொடுத்து வா. சுவாமி என்ன 3 வேளை விபூதி தர வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள். ஆமா. நான் தங்களுக்கு எப்பொழுதெல்லாம் விபூதி தர வேண்டும்? காலை காலை மதியம் மதியம் மாலை மாலை. காலை மதியம் மாலை 3 நேரம் எனக்கு விபூதி கொடுத்தால் ஆகட்டும் ஐயா. அப்படி என்று சரி ஒரு நாளைக்கு 3 நேரம் விபூதி கொடுத்து வருகிறான். சரி. கொடுத்து வரக்கூடிய நாளையில எங்கள் மக்கள் சபை கூடுகிறது. சரி. அப்பொழுது தக்கன் சொல்லுகின்றார், என்ன சொல்லுகின்றார்கள்? பண்டாரம் என்னப்பா இன்னைக்கு நீ விபூதி கொண்டு வர வேணாம் சரியா? எதற்காக? இன்று நாங்கள் நாட்டு மக்கள் எல்லாம் கூடி ஒன்னா பேசுவோம். சரி. அந்த நேரத்துல நீ மாமானு வந்து கூப்பிட நான் உன்னை ஏண்டா என்று கேட்க எல்லோரும் ஒரு மாதிரியாக பாப்பாங்க. சரி வரக்கூடாது சரியா? ஆகட்டும் என்று சொல்லி அதாவது பார்த்த கரைக்கண்ட சிவபெருமான் நினைக்கின்றார். என்ன நினைக்கின்றார்? தக்காபுரத்தை விட்டு கைலாசம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் இதுதான் தக்க தருணம். ஆமா. ஆகட்டும் என்று சொல்லி மக்கள் சபையானது கூடிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் விபூதி எடுத்துக்கொண்டு மாமா இதோ விபூதி எடுத்துக் கொள்ளுங்கள். யாருக்கு? யாருடா மாமா? பண்டார வெளியே போடா. வெளியிலே போடா வாய், அதாவது வெளியிலே போடா நாய் என்றுள்ள வார்த்தை கேட்ட கரைக்கண்ட சிவபெருமான் நினைக்கின்றார். இந்த ஒரு வார்த்தைக்காக தான் காத்திருந்தேன். அப்படி என்று சொல்லி நேர தக்காபுரத்திலே வந்து அம்மையுமை பார்வதி அழைத்துக் கொண்டு கைலாச மலைக்கு வந்து விட்டார்களா? கைலாச மலையிலே வந்து சரி வந்து சிவனாரோ பார்வதியை திருமணம் தான் முடித்தார். சிவனாரோ அம்மை பார்வதியை மகிழ்ந்து திருமணம் சிவதான் முடித்தார். சென்று சிவனாரோ பார்வதியோ மருமகனாய் பார்வதி பார்வதி எனக்கு ஆனால் இவர்கள் போன போதே மருமகனாவானோ இப்படி அதாவது பார்வதி கைலாச மலையில் இருக்க சரி தக்கன் சபையை முடிச்சிட்டு வீட்டுல வந்து பாக்குறான், பார்வதியை காணவில்லை. வேதவல்லி அதாவது என்னுடைய மகள் இங்கு சென்றாள். மகள் பண்டாரத்தோடு சென்று விட்டாள். பண்டாரத்தோடு சென்று விட்டாளா? ஆமா. அதாவது எனக்கு மனமில்லாமல் அந்த பண்டாரம் என் மகளை மனமுடித்தது மட்டுமல்லாமல் ஆண்டி பண்டாரம் பித்தன் பிரைசோடி பிச்சைக்காரன் கடத்தி சென்று விட்டார். ஆகையால் ஒரு வேள்வியானது நடத்தி சரி அந்த வேள்விக்குள்ளுக்குள்ளே போட்ட அந்த பண்டாரத்தை சுட்டு அவனை போல ஒரு பண்டாரத்தை பிறவி செய்து மீண்டும் நான் கண்டிப்பாக விபூதி வாங்கி அணிய வேண்டும் என்று சொல்லி அநேக முனிமார்கள் அழைத்து ஒரு மாபெரும் யாகம் நடத்தி வருகின்றார்கள். இப்படி யாகம் செய்யக்கூடிய நேரத்திலே சரி நாரதர் வந்து கேட்கின்றார், நாராயணம் நாராயணம். வருக நாரதரே வருக. தக்க மகராஜனே நாரதரே நலமாக இருக்கின்றீர்களா? என்ன குறை? ஆமா என்ன அநேக முனிமார்கள் அழைத்து ஒரு யாகம் நடத்தி வருகின்றார்கள் அல்லவா? ஆமா. எதற்காக? எனக்கு ஒரு மகள் இருந்தாள் தெரியுமா? ஆமா. அந்த மகள் பார்வதியை சுடுகாட்டை கட்டி காக்கக்கூடிய ஈசன் பித்தன் பிரைசோடி பிச்சைக்காரன் நடத்தி சென்று விட்டார். அவனை போல ஒரு பண்டாரத்தை பிறவி செய்து அவன் கையால் விபூதி வாங்கி பூச வேண்டுமே என்று சொல்லி தனது யாகம் செய்கிறேன். சரி அதனாலே வேலை முடிஞ்சா தக்க மகராஜா என்ன தங்களுடைய சித்தம் அதுவென்று சொன்னால் யாராலும் மாற்ற முடியுமா? ஒருபோதும் முடியாதல்லவா? ஆமா நான் சென்று வருகின்றேன். அப்படி என்று ஆகட்டும் என்று சொல்லி இருந்து சென்றவுடனே ஆமாமா இந்த செய்தியை கைலாச மலையிலே ஈசனிடத்திலே சொல்ல வேண்டுமே என்று சொல்லி சரி நாரதர் வந்து என்ன சொல்வார் பாருங்கள். என்னமா வந்து நின்று நாரதரும் சிந்தையது நொந்தே வந்து
கண்டு நாரதரும் சித்தையது நொந்து மகாதேவ திருவடியை வணங்கியது சொல்வார் தேவ திருவடியை வணங்கியது சொல்வார் வணங்கியோ தொந்தியையோ நாதா வணங்கனையும் தொந்தியையோ பெற்றெடுத்த நாதா கடலதிலே நஞ்சை உண்ட கர்த்தாவை கேளோ நலதியிலே நஞ்சை உண்ட கர்த்தா கர்த்தாவை கேளோ கருகி வேணியோனே ஆனந்த குத்தாடி கரையில் வேண்டியோனே ஆனந்த குத்தாடி அங்கேயர் கண்ணிக்கொரு பங்கை கொடுத்தோனே கொங்கையர் கண்ணி கொரு பங்கை கொடுத்தோடி தனித்த நோட்டி வழி போகலாச்சே கணித்த கோட்டை படி போகலாச்சே அனரு வேறங்கு செல்ல போகாது ஐயா ஏதானொரு பேரங்கு செல்ல போகாது ஐயா போகாது தக்க நெட்ட கோட்டை வழி ஒருவர் போகாதே தக்கனிட்ட கோட்டை வழி ஒருவர் அவர்கள் தான் விளைத்து மேல வர மாட்டார் வரும் தான் பிழைத்து மீள வர மாட்டார் ஆனாலும் எப்படி நாரதர் சொல்ல ஆனாலும் இப்படியே நாரதர் சொல்ல அம்மையுமே பார்வதிக்கு சித்தமது இறங்கிடுமா இப்படி நாரதர் கைலாச மலையிலே வருகிறார். ஆமா நாராயணம் நாராயணம். சம்போ மகாதேவா சர்வேஸ்வரா தங்களுடைய சபையை நாடு நான் ஒரு நற்செய்தி கொண்டு வந்திருக்கின்றேன். நற்செய்தியா? ஆமாப்பா. நாரதரே என்னப்பா உங்க செய்தியை சொல்லுங்க பாப்போம். எப்பா என்ன? திரிலோகம் முழுவதும் சுற்றி பார்த்து விட்டு வரக்கூடிய நேரத்தில் தக்காபுரத்திற்கு சென்றிருந்தேன். ஆமா தங்களுடைய மாமி மாமா இருவரும் நலமாக இருக்கின்றார்கள். எப்படியும் நீங்கள் கேட்க மாட்டீர்கள், ஏனென்று சொன்னால் மம்மதியில் இருக்கின்றீர்கள். ஆமாப்பா. ஆமா மாமா மாமி இருவரும் நலமாக இருக்கின்றார்கள். எப்படி இருக்கிறார்கள்? நலமாக இருக்கின்றார்கள். சரி, நீங்க வந்த காரணம் என்ன? அநேக முனிமார்கள் அழைத்து ஒரு யாகமானது நடத்தி வருகின்றார்கள். எதற்காக என்று கேட்டேன். ஏதோ அவர்களுடைய மகளை அவர்களுக்கு மனம் இல்லாமல் மனம் முடித்தது மட்டுமல்லாமல் ஆமா கேவலம் கடத்தி வந்து விட்டீர்களா? அப்படியா? ஆகிய அந்த வேள்விக்குள்ளுக்குள்ள உங்களை போட்டு சுட்டு அந்த வேள்விக்குள்ளுக்குள்ள உங்களை போட்டு சுட்டு ஐயோ உங்களை போல ஒரு பண்டாரத்தை பிறவி செய்து அவருடைய கையாலே விபூதி வாங்கி அணிய வேண்டும் என்று சொல்லி மானார்த்தன யாகமானது நடத்தி வருகிறார்கள். சுட்டு சுட்டுங்கிற வார்த்தைகள் அதிகமாக வருகிறது. நம்ம கண்டிப்பாக நடக்கிறதுதானே சொல்ல முடியும். சரி, அந்த வேலை முடிஞ்சுதா? கண்டிப்பாக சென்று வாருங்க. ஆகட்டும் என்று சொல்லி நாரத மாமே அந்த இடத்தை விட்டு சென்று விட்டாரா? ஆமா ஆமா. அம்மையுமை பார்வதியானவள் பரமனை பார்த்து என்னமா கேட்கிறார்கள்? ஏ பகவானே, ஆண்டவா நாரதவள் முனிவள் சொல்லே கொள்ளே வேண்டாம் அதையிட்டு கொட்டி வந்து மருதரினை போகே வேண்டாம் ஓரே நான் தக்காபுரம் ஓரே நான் தக்காபுரம் போக சொல்லி அனுப்புமையா ஒரே நகாந்த காபுரம் ஒரே நகாந்த காபுரம் போக சொல்லி அனுப்புமையா போகாதே பார்வதி நீடோ ஜெயம் நான் இருந்தாலும் பொய்வாரே இறந்தாலும் பொய்வாரே மறுத்தாக இருந்தாலும் மறுத்தாலும் வெறுத்தாலும் ஒரே நின்ற பார்வதியாய் ஒரே நின்ற பார்வதியாய் துணிந்து கொண்டாய் பார்வதியாய் ஒரே நின்ற பார்வதியாய் போக சொல்லி விடைதாரோ. பகவானே, என்ன? அதாவது நாரதர் சொல்வது எல்லாம் நான் கேட்டுட்டு தான் வர்றேன். இந்த நாரதர் சொல்லும்படி என்னுடைய தகப்பன் தக்கன் உங்கள் மீது கோபத்தோடு இருந்தாலும் என் மீது பாசமாக இருக்கின்றான். திருமணமுடைந்து இவ்வளவு நாள் ஆன பிறகு என்னுடைய தாயும் தகப்பனை நான் பார்க்கவில்லை அல்லவா? கண்டிப்பாக இல்லை. இதோ சென்று தாயும் தகப்பனையும் பார்த்து வருகிறேன் சுவாமி. பார்வதி, உன்னுடைய வாயிலிருந்து இந்த வார்த்தை வரலாமா? அதாவது உன்னுடைய தகப்பன் தக்க மகராஜன் என்னை அழைக்காமல் அது என்னை அழைப்பதற்காக மானார்தன் யாகமானது நடத்தி வருகின்றார். அண்ணவனுடைய கோட்டைக்கு பரமன் மனைவி செல்லலாமா? வெட்கம். இறைவா, என்ன நீங்கள் இப்படி பேசலாமா? வேற என்ன? எனக்கு அம்மா என்றாலும் உங்களுக்கு மாமா மாமி அல்லவா?
நீங்கள் இப்படி பேசலாமா? வேற நீங்கள் வர வேண்டாம். நான் சென்று என்னுடைய தாயும் தகப்பனையும் பார்த்து வருகிறேன். பார்வதி, நீ எங்கு சென்றாய் என்று சொன்னால் உன்னுடைய தாயும் தகப்பன் இறப்பது நிச்சயம் பார்வதி. இருந்தாலும் சரிதான், செத்து போனாலும் சரிதான். என்னுடைய தாயும் தகப்பனையும் பார்த்து வருகிறேன். உண்மையவளே, கண்டிப்பாக சென்றுதான் ஆக வேண்டுமா? சென்றுதான் சொன்னால் போ சுவாமி. என்ன நான் போகக்கூடிய நல்ல விஷயம் அல்லவா? போய் வா என்று விடையளித்தால் தான் நான் அங்க போய் சந்தோஷமா. பார்வதி, என்ன கிழக்கே உதிக்கக்கூடிய சூரியன் மாறுபாடாக வந்து நேரே மேற்கே மாறி உதித்து வந்தாலும், ஈசனுடைய தலையில் உதித்தாலும் ஈசனுடைய வாயிலிருந்து மாட்டு வார்த்தை வராது. சென்று வா. அப்படியா? ஆமாப்பா, வருகிறேன் என்று சரி தேரில ஏறி பார்வதி அவள் தக்காபுர கோட்டையில் வருகிறாள். தக்கன் வடக்கு முகமாக ஒரு யாகம் செய்கிறாள். அந்த யாகம் பக்கத்திலே வருகிறாள் பார்வதி. வடக்கே வந்தாள் பார்வதி மருதற்கு முகமானார். வந்தாள் பார்வதிகள் திரும்பி கொண்டார் மேற்கு முகம். மேற்கே வந்தாள் பார்வதியாள் முகமானாள். வந்தாள் பார்வதியாள் கிழக்கு முகமானாள். கிழக்கே வந்தாள் பார்வதியாள் மலையாள வேறு சொல்வாள். வந்தாள் பார்வதியாள் ஏது சொல்வாள். பார்வதி ஆனவே சரி அப்பா என்று வடக்கே வருகிறாள். தெற்கு முகமாக திரும்பிக் கொண்டான். தெற்கே வருகிறாள் பார்வதியானவே. கிழக்கு முகமாக திரும்பிக் கொண்டான். கிழக்கே வருகிறாள் பார்வதியானவே. மேற்கு முகமாக திரும்பிக் கொண்டானா. அப்படி 4 திசையும் சுற்றி சுற்றி வரும் பொழுது அங்க இருக்கக்கூடிய முனிமார்கள் சொல்லுகிறார், தக்க மகராஜா, என்ன ஒரு பெண்ணானவள் வந்து, அதாவது உன்னுடைய மகளானவள் வந்து அப்பா அப்பா என்று சொல்லி அடித்தொழுது கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தாங்கள் எதற்காக மௌனம் சாதிக்கின்றீர்கள்? முனிவர்களே, வாயை மூடுங்க. என்னப்பா? யாருக்கு யார் அப்பா? இவள் எனக்கு மகளா? வேற நீ பார்த்தாயா? இவள் எப்படிப்பட்டவள் உனக்கு தெரியுமா? எப்படி? அடே மணிமார்களே, எனக்கு இவள் மகளும் இல்லை, இவளுக்கு தகப்பனில்லை. எனக்கு இவள் தான் மகளும் இல்லை, மகளும் இல்லை, நான் இவளுக்கு தகப்பனில்லை. அடியோடு போனவளுக்கு அம்மையுண்டோ பன்னெண்டோ பட்டாரத்தோடு போனவளுக்கு போனவளுக்கு வர காரணமே காரணமே. எனக்கு இவளும் மகளும் இல்லை, மகளும் இல்லை, நான் இவளுக்கு தகப்பனில்லை. அடே மணிமார்களே, எனக்கு இவள் மகளும் இல்லை, நான் இவளுக்கு தகப்பனும் இல்லை. நான் எப்படிப்பட்டவன்? எனக்கு மகளாக பிறந்திருந்தால் என்னை போல ஒரு வீராதி வீரனை தேர்ந்தெடுத்திருப்பாய். இந்த சுடுகாட்டை கட்டிக்காக்கூடிய பித்தன் ஈசனோடு ஓடி சென்றவள் எதிரா பாறைக்கோட்டை தகப்பனா மகளை வந்துட்டாள், வெளியே போக சொல்லுங்கடா. வெளியிலே போடா நாயே என்றுள்ள வார்த்தை கேட்ட மரகனும் சொல்லுகின்றார் அம்மையுமை பார்வதியானவள். என்ன? அதாவது ஆண்டிச்சி பண்டாரத்தி என்றெல்லாம் பல வார்த்தை பேசினாய், பொறுத்துக் கொண்டேன் மகள் என்ற முறையில். ஆனால் கேவலம் என்னுடைய இறப்பு பிறப்பில்லாத நாதனை பார்த்து என்ன வார்த்தைகள் எல்லாம் சொன்னார். அவர் எப்படி வட்டவர் தெரியுமா? எப்படிப்பா? ஆண்டி என்று சொன்னாலும் ஆதிபரன் அவர் அல்லவா. ஆண்டி என்று சொன்னாலும் ஆதிபரன் அவர் அல்லவா. பண்டாரோ ஆனாலும் பரமசிவன் அவர் அல்லவா. பண்டாரோ ஆனாலும் பரமசிவன் அவர் அல்லவா. கொண்டு திரிந்தாளோ அவர் அல்லவோ. கொண்டு திரிந்தாளோ ஈஸ்வரன் அல்லவோ. இவளர்க்கும் வேள்வியிலே நீரப்பா நிச்சயம்தான். அப்படந்த சுடலை என்று பார்வதியால் சாபமிட்டாள். சுடலை என்று பார்வதியால் சாபமிட்டாள். சாபமிட்டு பார்வதியால் கையிலே இப்படியாகி அம்மையுமை பார்வதியானவள் தக்கனை பார்த்து சொல்லுகிறாய். என்ன சொல்கின்ற? ஆண்டி என்று சொன்னாலும் ஆதிபரன் அவர் அல்லவா. பண்டாரமானாலும் பரமசிவன் அவர் அல்லவா. ஆமா. இறந்து கொண்டு திரைந்தாலும் ஈஸ்வரனார் அவர் அல்லவா. ஆமா. மாடேரி ஆனாலும் மகாதேவ அவர் அல்லவா. தக்கடே தக்கா என்ன இங்க பாருடா. ஆண்டி பண்டாரம் என்று சொன்ன காரணத்தால் உன் கோட்டை கொத்தலம் அழிந்து புக கடவது. மாடேரி என்று சொன்ன காரணத்தால் நீ ஒரு மாட்டாக பிறக்க கடவது.
நீ வளர்க்கும் வேள்வியில நீ இறந்து சாம்பலாவது நிச்சயம். சரி. இந்த வேள்வி ஒரு சுடலைக்கிழமாக மாறட்டும் அப்படி என்று ஒரே சாபத்தை போட்டுக்கொண்டு ஆமா இங்கிருந்தால் ஆகாது சங்கரனார் கையிலைக்கு போக வேண்டுமே என்று சொல்லி அழகாகவே சாபத்தை இட்டுக்கொண்டு பார்வதியானவள் சங்கரனார் கையிலையிலே அப்படியே கவலை கோர்ந்த முகத்தோடு வருகிறாள். லட்சுமி ஸ்டோர்ஸ் எல்லையப்பன் டிரேடர்ஸ் வழங்கும் கவிதை மடல். சோலையில் பாடும் குயில் சாலையில் பாடிக்கொண்டிருக்கின்றது. சோலையில் பாடும் குயில் சாலையில் பாடிக்கொண்டிருக்கின்றது. என்றும் உங்கள் நினைவில் பாசமுள்ள தம்பிகள். ஆமாப்பா, அதாவது லட்சுமி ஸ்டோர்ஸ் எல்லையம்மன் டிரேடர்ஸ் ஆமா எல்லையம்மன் டிரேடர்ஸ் வழங்கும் கவிதை மடல். சாலையில் பாடும் குயில் சோலையில் பாடும் குயில் சாலையில் பாடிக்கொண்டிருக்கின்றது. என்றும் உங்கள் நினைவில் பாசமுள்ள தம்பிகள். இப்படி என்று சொல்லி ஆமாமா அழகாகவே சரி நமது வில்லிசைய குழுவை பாராட்டி ஒரு கவிஞர் பேர் இதிலே போடலையே. ஆமா, லட்சுமி ஸ்டோர்ஸ் அண்ட் எல்லையம்மன் ட்ரேடர்ஸ் அவங்க தான் இந்த கவிதை எழுதியிருக்காங்க. கவிதையை சொல்லுங்க அண்ணா. சோலை குயில் பாடும் சோலையில் பாடும் குயில் சாலையில் பாடிக்கொண்டிருக்கிறது. என்றும் உங்கள் நினைவில் பாசமுள்ள தம்பிகள் பாச விழுதுகள். இப்படி வாழ்த்திக் கொண்டு வணங்கிக் கொண்டு என் அப்பன் சுடலை மாட சுவாமி கதையிலே வருகிறோம். சரி. இப்படி அம்மையுமே பார்வதியானவள் அழகாக சாபத்தை இட்டுக்கொண்டு எங்கிருந்தால் ஆகாது கைலாசம் போக வேண்டும். கைலாசம் வருகிறார். பார்த்த பகவான் என்ன சொல்கிறார் பாருங்கள். போகாதே என்று சொன்னேனே பார்வதி கோயிலோ விடை வாங்கி கொடு வந்தாய். சொன்னேனே பார்வதி கோயிலோ விடை வாங்கி கொடு வந்தாய். ஆகமாட்டவள் எந்த பொஞ்சொல்லை அழுதியிலே கைலாசம் போச்சொல்லை ஆகமாட்டமே பொஞ்சொல்லை சொல்லு பைத்தியக்காரியை தனக்காக சித்தாசை கொண்டவள் சொல்லி பைத்தியக்காரியை ஆசை கொண்டவை அடிச்சு அல்லவோ யாரு மகள் யாரு தாயாரு ஆசை கொண்டு அடிச்சு அல்லவோ யாரு மகள் யாரோ பகவான் சொல்லுகின்றார். என்ன சொல்கின்ற? போகாது என்று சொன்னேனே பார்வதி. ஆமா, போயல்லோ விடை வாங்கி கொடு வந்தாய். அதாவது பார்வதி சொல்லுகின்றாய். என்ன சொல்கின்றார்? நீங்கள் சொல்லதும் கேட்காமல் உங்களுடைய பேச்சை மீறி சென்றது தவறுதான். நான் சென்ற காரணத்தினால் என்னுடைய தகப்பனோட சண்டையிட்டு கொண்டு வந்திருக்கின்றேன். என் தகப்பனை உடனே கொன்றாக வேண்டும். கொல்ல வேண்டும் என்ற அம்மையுமை சொல்ல கோவித்தாள் பார்வதி தாயாரை. பகவானுக்கு விபூதி பாரி அணியக்கூடிய நெற்றியிலே திரு வேர்வையானது வந்து தழுப்பியதா. சரி. அந்த வேர்வையை வலித்து வெட்டாவளியிலே விட்டறியக்கூடிய நேரத்தில் அதிலே குடக்காரனை போல ஒரு பெரிய வீரன் வந்து பிறந்திருக்கின்றானா. கொடகாரன் வீரனா? அத குடகாரரே சொல்லிக்கிடணும்.
இப்படியாக ஆமா அந்த வீரனுடைய தோற்றம் எப்படி என்று பார்த்தால் எப்படி 10 தலை 20 கையுமாய் மரவாளோடு கிடையோ ஐயோ 20 கத்தியோ பிறந்தானே புத்திரன் பொன்னரனாரை வந்து வணங்கினார் புத்திரன் ஸ்வரரே மகாதேவா தம்புராய் என்ன எப்போ பிறவைகள் செய்தீரே தம்புராய் செய்தீரே எனக்கு தானும் எதிராளியானவள் இருக்கிறான் அந்த தக்காபுரத்திலே ஆனவள் புறத்திலே அக்கனோட தலையை அறுத்து நீ கணவேவி குடைக்குள்ளே அறுத்து நீ குழிக்குள்ளே போடு வேதவல்லி தலையை அறுத்து நீ இறையவேவி குடைக்குள்ளே போடுவாள் இறையவேவி குடைக்குள்ளே போடுவாள் வள்ளி தலையை அறுத்து குழிக்குள்ளே போடுவாள் குழிக்குள்ளே போடுவாள் 10 தலை 20 கை பார வாளோடு கேடயம் கத்தி கண்ணிமைக்கக்கூடிய நேரத்தில் கடும் கோபத்தோடு வந்து பிறந்து கேட்கிறார் தந்தையே என்னை அதிவிரைவாக பிறவி செய்த காரணம் என்ன எனக்கு ஒரு எதிராளி இருக்கிறான் இப்ப என்ன தங்களுக்கு எதிராளி என்று சொன்னால் அவன் எனக்கும் எதிராளி தானே அவனை நான் என்ன செய்ய வேண்டும் ஐயா அவனை நீ தலையறுக்க வேண்டும் சரி ஒரு வேள்வி இருக்கிறான் அந்த வேள்விக்குள்ளே போட்டு சுட்டரித்து சரி அவனுடைய கோட்டை தவிடுபொடியாக்கி அவளுடைய மனைவி வருவாள் பெண்ணென்றும் பாராதே சரி அவளுடைய தலையறுத்தும் கோட்டை கொத்தலங்களை தவிடுபொடியாக்கி தம்பட்ட ஊசி முளைக்க வேண்டும் ஆகட்டும் என்று சொல்லி 7 கடலையும் ஒரே சாட்டமாக சாடுகின்றானா சரி அங்கே வந்து போடுகிறான் சத்தம் தக்கராஜா என்னடா ஏண்டா இந்த கோட்டையிலே தக்கர் என்று சொல்ல மதம் பிடித்தவன் ஒருவன் வாழ்ந்து வருகிறார் என்று சொல்லுகிறார் நான் தான் நீதானா நான் தான் தக்கன் பாடா பாடா போருக்கு பாடா பார்க்கலாம் போருக்கு பாடா 10 தலை பூச்சி ஒத்த தலை பூச்சி 10 தலை வச்சிருக்கியே ஒரு தலையாவது பாக்குற மாதிரி இருக்காடா 10 தலையும் பார்ப்பதற்கு அழகாக இருக்கக்கூடிய காரணத்தினால் தான் 10 தலை வைத்திருக்கின்றேன் ஆமாடா ஒரு தலை வைத்திருந்தால் லட்சணமா அழகா இருக்க பத்தியா எவ்வளவு அழகாக இருக்கின்றாய் பார்க்கதற்கு சகிக்கவில்லை படிகளத்தில் இருந்து அழகை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா வாடா சண்டைக்கு வாடா எங்க இருந்து வர்றேன்னு கேட்டையா எங்கிருந்து வருகிறேன் என்று கேட்கின்றாய் ஆமா அதாவது என்னுடைய குலம் கோத்திரத்தை கேட்டாய் என்று சொன்னால் நீ அப்படி இறந்து விடுவாய் இறப்பு பிறப்பில்லாத ஈஸ்வரனுடைய தந்தை இடது பாகத்தில் அமர்ந்திருக்கின்றாள் அல்லவா உமையவளியினுடைய தாய் 5ஆம் கடலாகிய பள்ளிக்கொண்டு அதாவது 5ஆம் கடலாகிய திருப்பார்கடலில் பள்ளி கொண்டிருக்கின்றார் அல்லவா பெருமாள் ஸ்ரீ நாராயணமூர்த்தி என்னுடைய தாய் மாமா பிரம்மதேவன் என்னுடைய தாத்தா பிரம்மதேவன் என்னுடைய தாத்தா உன்னுடைய குலத்தை சொல் பார்க்கலாம் உன் குடும்பத்தை பத்தி பேச வரல வா சண்டை போடலாம் வாடா 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 பார்க்கலாம் அப்படி என்று 7-8 நாளாக யுத்தம் செய்து வருகிறார்கள் யாருக்கும் வெற்றியும் இல்லை தோல்வியும் இல்லை சரி இப்படி இருக்க அம்மையுமை பார்வதி நினைக்கிறாய் என்ன நினைக்கிறார்கள் நமதுடைய சக்தி ஆயுதம் இல்லாமல் அவனை தோற்கடிக்க முடியாது மகனே வேறு இருக்கிறா வேணுமா இப்படி நல்லா பிடிச்சுக்கோ எல்லாம் தலையை வெட்டு ஆகட்டும் என்று சொல்லி உடனடியாக தக்க மகராஜனுடைய தலையர்த்தான் தனல் வேள்விக்குள்ளைக்குள்ளே போட்டு விட்டார் சரி வேதவல்லியுடைய தலையர்த்தான் தனல் வேள்விக்குள்ளே போட்டுவிட்டு கோட்டை கொத்தளங்கள் அனைத்தையும் அடித்து தவிடுபடி ஆக்கிவிட்டு சரி இந்த செய்தியை தாயார் பார்வதியாளவன் அறிவதற்காக தம்பட்ட ஓசை முழக்குகின்றானா இது யாருடைய காட்டை கேட்கின்றது என்று பார்த்தால்
தம்பட்டத்தில் தம்பட்டத்தில் தவிலோசை ஏலவிலோசை தவிலோசை தவிலோசை தையலுமை காதில் கேட்டா தம்பட்டத்தில் தவிலோசை தவிலோசை ஏதைதலுமை காதில் கேட்டா தகப்பன் தகராஜன் ராஜல் இறந்தாரோ ஈஸ்வரரே ராஜன் ஈஸ்வரரே அங்கேயே வளர்த்த அங்கியோ எரை வளர்த்த ராஜல் ஆமந்தல்ல இருப்பாரோ அறுப்பாரோ மரியாதை குலைப்பாரோ குலைப்பாரோ இருப்பாரோ அறுப்பாரோ அறுப்பாரோ மரியாதை கெடுப்பாரோ எடுப்பாரோ கையாளியானாலோ காத்திருக்க வேண்டாமோ பகையாளியானாலோ காத்திருக்க வேண்டாமோ இப்படியாகி ஐயா பார்வதியால் டம்பட்ட ஓசை காதிலே கேட்டவுடனே சரி சிவபெருமான் இடத்துல வந்து சொல்லுவாய் என்ன என்னமா சொல்லுகின்றார்கள் பகவானே அப்பா தம்பட்ட ஓசை காதிலே கேட்கிறது சுவாமி ஆமா அப்படியானால் என்னுடைய தாயும் தகப்பனும் இறந்து விட்டார்கள் உமையவளே இணைவேர்வை புத்திரன் போன காரியத்தை சிறப்பாக செய்து முடித்து விட்டான் பார்வதி ஐயோ ஆமாமா போய் போய் என்னுடைய தாயும் தகப்பனை நீங்கள் கொன்று விட்டீர்கள் இறந்து விட்டார்கள் உயிரோடு இருக்கும்போது என் தாயும் தகப்பனை பார்க்க கொடுத்து வைக்கல ஆ, சுவாமி அவர்கள் இப்பொழுது இறந்து விட்டார்கள் ஆமா வாருங்கள் இரண்டு பேரும் சென்று அவர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளை செய்து விட்டு வருவோம் உமையவளே என்ன கண்டிப்பாக சென்றுத்தானே ஆக வேண்டும் ஆமா ஆமா ஆகட்டும் என்று சொல்லி காலை வாகனத்தில் ஆர்ப்பரித்துக் கொண்டு சரி நேர 7 கடந்தையும் கிடந்து நேர தக்காபுரத்திலே வருகின்றார்களா தக்காபுர கோட்டையிலே வந்து பார்க்கும் பொழுது சரி தக்காபுர கோட்டை அங்கே எப்படி காட்சி அளித்தது பாருங்கள் எப்படி எப்படியம்மா ஆடரு தகளம் போலே அமர்ந்துவிட்ட உதிரமெல்லா தகப்பனோட காணவில்லை மகளாக வந்த வேண்டாம் மகளாக வந்த வேண்டாம் அடி தழுதாள் வந்த வந்த மணிமார்போடு அடித்தழுதாய் ஆடரித்த களம் போலே அமரில் வெட்ட உதிரமெல்லாம் பாடு கண்டால் தகப்பனோடு அப்படியே? பரிந்தலையை கண்டால் இல்லை மகளாக வந்தவள் சொல்லுகிறாள் என்ன சொல்கின்றார் தாங்கியே என்னை வளர்த்த தகப்பனல்லோ தக்கராஜன் சுவாமி ஆமா போயும் போயும் இப்படி என்னுடைய தாயும் தகப்பனையும் கொண்டு விட்டீர்கள் அல்லவா அதனால இறந்து போன தாயும் தகப்பனை எழுப்பித்தாருங்கள் என்று கேட்டாளாம் பார்வதியானவள் ஆமா பார்த்த பகவான் சொல்லுகின்றார் என்ன சொல்கின்றார் பெண்ணை பார்வதி சுவாமி இறந்த பேர்கள் தான் ஆமா எல்லோரையும் எழுப்பிக் கொண்டிருந்தால் எப்படி இது சரியாகும் என்று கேட்க கேட்க இட்ட எழுத்து ஒன்றுமே ஆனால் எழுப்பிடலாமே இறைவா இந்த எழுத்து உண்டும் என்று சொல்லுகின்றாய் அல்லவா உமையவளே ம். 2 பேரும் தலையில்லாமல் அல்லவா இருக்கின்றார்கள் இந்த தலை போனால் என்ன ஆ, இவ்வளவு தலைகள் இருக்கிறது ஆமா, அல்லவா கண்டிப்பாக ஏதாவது ஒரு தலையை வச்சு எழுப்பி தாருங்க சாமி ஆகட்டும் என்று சொல்லி சொல்லி மகனை இடைவேர்வை புத்திரா வடகைலாசபுரத்திலே சென்று சென்று வடக்கே தலை வைத்து தூங்கக்கூடிய 2 ஜீவன்களின் தலையை அறுத்து வா இதோ சென்று அறுத்து வருகிறேன் அப்படி என்னுடைய கைலாசபுரத்திலே சென்றாள் சரி. ஆமா. பகவானுடைய அருளாலே ஒரு மாடு வடக்கே தலை வைத்து தூங்கக்கின்றான் ஆமாமா மாட்டினுடைய தலையறுத்தான் ஆ, வலது கையில் எடுத்தான் ஆட்டினுடைய தலையறுத்து இடது கருத்துல எடுத்துக்கொண்டு சரி அறுத்த தலை இரண்டும் கொண்டு அரணார் முன்னே கொண்டு வைக்க சரி ஆமா. தலையை கண்ட சிவனாரன செய்தார் பாருங்கள் என்னமா தள்ளியது காணவே சிவன் முதலாரோ எது காணவே சிவன் சிவன் முதலாரோ சிவனார் ஏதுரை சொல்வார் நார் ஏதுரை
தலை சொல்வார் மாட்டு தலை ஒன்றை கையில் எடுத்து மாட்டு தலை ஒன்றை கையில் எடுத்து முள்ள தக்கராஜன் கழுத்திலே வைத்தான் தக்கராஜன் கழுத்திலே வைத்தார் கழுத்திலே வைத்தவர் கருதியை பார்க்க கழுத்திலே வைத்தவன் கருதியை பார்க்க தலை முகமோ இரு தலை கொம்போ தலை முகமோ இரு தலை கொம்போ எழுந்தான் தக்க மகராஜன் எழுந்தான் தக்க மகராஜன் சிவனாருக்கு சிவனாருக்கு மாமாயன் சிவனாருக்கு சிவனாருக்கு மாமாயன் மாட்டு தலை ஒன்று கையில் எடுத்து மாட்டு தலை ஒன்றை கையில் எடுத்து உள்ள வேதவல்லி கழுத்திலே வைத்தாள் வேதவல்லி கழுத்திலே வைத்தாள் வைத்தவர் கருதியை பார்க்க வைத்தவன் கருதியை பார்க்க ஒரு தலை முகமோ இரு தலை கொம்போ தலை முகமோ இரு தலை கொம்போ உடனே எழுந்தாள் வேதவள்ளி உடனே எழுதான் வேதவள்ளி வரலமோ சிவனாருக்கு சிவனாருக்கு மாமி என்றாள் சிவனாருக்கு சிவனாருக்கு மாமி என்பாள் இப்படி பகவான் ஆமாமா மாட்டு தலை ஒன்றி கையில் எடுத்தார் மதமுள்ள தக்கமகராஜனுடைய கண்டத்தோடு சேர்த்து வைத்து திறம்பெடுத்து விபூதிய வாரி போட்டு தட்டி உச்சரிக்கக்கூடிய நேரத்தில் மாட்டு தலையும் மனித உடலோடு தக்கமகராஜன் எழுப்பி நிற்கின்றானா மாட்டு தலை ஒன்றை எடுத்து வேதவல்லி கண்டத்தோடு சேர்த்து வைத்து மந்திரத்தை உச்சரித்து விபூதிய வாரி போட்டு பிறம்பெடுத்து தட்டக்கூடிய நேரத்தில் ஆட்டுத்தலை மனித உடலோடு வேதவல்லி பெண்குடியானவள் எழுப்பி நிற்கின்றாளா சரி இருவேரும் எழுந்தார்கள் எழுந்தவுடனே சத்தம் போடுறாங்க சரி அம்மா அப்பா பயமா இருக்கு சத்தம் போடாதீங்க அதாவது எப்படி இருந்த நீங்கள் இன்று இப்படி ஆகிவிட்டீர்கள் அல்லவா கண்டிப்பாக உங்க நிலைமைக்கு யாரு காரணம் அதாவது இணைவேர்வி புத்திரன் தான் அப்படியே ஆகட்டும் சரி இனிமேல் இங்கிருந்து நீங்கள் என்ன செய்ய போகின்றீர்கள் கண்டிப்பாக அதனாலே சரி அப்பா அதாவது எங்களோடு கைலாசமலை வருகின்றீர்கள் ஆகட்டும் என்று சொல்லி தாயின் தகப்பனையும் நேர கைலாசமலைக்கு அழைத்து வருகின்றார்கள் ஆமா இப்படி கைலாச மாமலையிலே வரும் பொழுது பார்த்தார்கள் தேவாதி தேவர்கள் இருக்கக்கூடிய தேவாதேவர்கள் சொல்லுங்க தம்பி கைலாசமலையில் ஒரே ஒரு மாடு உள்ளது எந்த மாடு நந்தி மாடு ஆமா அதாவது கைலாசமலை முதல் கோட்டை காவலாளி நந்தியன் பெருமாள் இதோ ஆடு மாடுமாக வலம் வருகின்றார்கள் அல்லவா இவர்கள் யாரு தெரியுமா கைலைநாதன் சிவபெருமானின் மாமா மாடு மாமி ஆடு மாமா மாடு மாமி ஆடு ஆடு மாமி ஆடு மாமா ஆடு மாமி ஆடு மாமி ஆடு மாடு என்று கேளுங்கண்டலும் பண்ணவே ஆணவம் குலைந்து போன தக்கராஜன் என்ன சொல்கிறான் பாருங்கள் ஏ பகவானே மண்டலத்து தெய்வார் மாடாக்கி விட்டீரே முகமாற்றே வேணோ மகாதேவ என ரூபமாரே வேணோ ரூபமாரே வேணோ ஈஸ்வரரே என கொள்ளுதார் ரூபமாரே வேணோ ரூபமாரே வேணோ ஈஸ்வரரே என கொள்ளுதார் ரூபமார வேணோ சுடலையிலே பிறக்க வேணோ சுடலையிலே வந்து பிறக்க போறேன் மனை சுட்ட சுடலை யார கரையதிலே கரையிட காட்டில் கிளமதிலே சுடலையிலே பிறந்து வந்தாள் பிறந்து வந்தாள் மாடு சுவாமி என்று சொல்லுங்கள் தெய்வாரே மண்டலத்து தெய்வார் முன்னே மாடாக பிறவி செய்து விட்டீரேன் மாட்டு முகம் மாற்ற வேணும் மகாதேவா என தொழுதாராம்
இச்சொருபம் மாற வேண்டும் ஈஸ்வரா என்று சொல்லக்கூடிய நேரத்தில் சொருபம் மாற வேண்டும் என்று சொன்னால் நீ சுடலையிலே சென்று பிறந்து வாழ்ந்து வர வேண்டும். யாரை சுட்ட சுடலையிலே அடியேன் வந்து பிறக்க வேண்டும். முன்னாள் பிரம்மன் தலை ஓட்ட சுட்ட சுடலை முழுதும் ஐயானக்கரை ஞானக்கரை இடுகாடு நற்சுடலை கிளம்பதிலே பிறந்து வந்தாய் என்று சொன்னால் கண்டிப்பாக உன்னுடைய பேரை முன்னும் பின்னுமாக வைத்து சிவ சுடலை மாடன் என்றும் சுடலை ஈசன் என்றும் அவ கண்டிப்பாக அழைப்பார்கள். சுடலை ஆண்டவர் என்றும் அழைப்பார்கள் என்று சொன்ன பொழுது ஆமா இப்படி இருக்க யாரை சுட்ட சுடலையிலே அடியேன் வந்து பிறக்க வேண்டுமே என்று கேட்ட பொழுது ஆமா முன்னால் பிரம்மனை சுட்ட சுடலை முழுதும் ஐயான கரையதிலே ஞானக்கரை இடுகாட்டிலே நல் சுடலை களத்திலே சென்று ஆமா ஞானக்கரை இடுகாட்டில் நல் சுடலை களத்தில் சுடலையாக பிறந்து வருவாய் என்று சொன்ன பொழுதே அழகாகவே சுடல் அப்படி என்று சொல்லி உடனடியாக தெய்வாதேவர்களை அழைத்து சொல்லுகிறார்களப்பா. தெய்வாதேவர்களை என்ன உடனடியாக நீங்கள் சென்று மாடன்மார்களை பிரிவி செய்து வாருங்கள் என்று சொல்ல சரி அழகாகவே மாடன்மார்களை பிரிவி செய்ய எங்களாலே முடியாது. வருமில்லதை வாரே மாடன்மாரை பிறவி செய்ய மாடன்மாரை பிறவி செய்ய மாடன்மாரை பிறவி செய்ய கூடாது மாடன்மாரை பிறவி செய்ய கூடாது. மலையில் குருதவசி வர வேணும் குருதவசி வர வேண்டும் மலையதிலே கல்பிடைக்குள் சிம்மாசனோ கைப்பிடைக்குள் சிம்மாசனோ வீட்டிருக்கோ நந்தி நமக்குருக்கள் வீட்டிருக்கோ நந்தி நமக்குருக்கள் வந்தால் நல்ல வேள்விதனை வளர்ப்பாய் அருமையா ஒரு தவசி வார்த்தை ஒன்றை சொல்ல கேளாய் கலிலாச புறமதிலே அருமையா ஒரு வேள்வி இப்படி அதாவது மாடன்மார்களை பிறவி செய்ய சொல்லுகின்றார் தேவர்களே. ஆமா தேவர்கள் சொல்லுகிறார்கள் சுவாமி எங்களாலே பிறவி செய்ய முடியாது. கூடுகொம்பன் வாழ்மலையிலே அமர்ந்திருக்கின்றார் குருதவசி. சரி இந்த குருதவசி வந்தார் என்று சொன்னால் மாடன்மார்களை பேச்சியம்மனையும் சிறப்பாக பிறவி செய்து விடுவார். ஆமா உடனே அழைத்து வாருங்கள் என்று சொல்ல காக்காட்சி மலையிலே வருகிறார்கள். சரி ஐயா குருசுவாமி என்ன உங்களை பகவான் தேடுகின்றார். எதற்காக ஆகட்டும் என்று சொல்லி இந்த தேவாதி தேவர்களோடு குருதவ செய்ய வருகின்றார்களா? ஆமா அந்த பகவானின் திருவடிய நாடி நிற்க ஆமா பகவான் கேட்கிறாருப்பா என்ன 21 மாடன்மார்களையும் 21 மாடன்மார்களுக்கு தாயான பேச்சையும் பிரம்மசக்தியையும் பிறவி செய்ய வேண்டும். சரி அப்படியே பிறவி செய்து தருகிறேன் ஆகட்டும் என்று சொல்லி குருதவசி ஐயா பட கைலாசபுரத்திலே வந்து எப்படி வேள்வி குழி வெட்டி மாடன்மார்களை பிறவி செய்கிறார் என்று பாருங்க. வண்ணமாக அரணார் சொன்னபடி ஒரு வேள்வி நடத்தின வேள்வி குழிக்குள்ளே தேவார்கள் கூடி வளர்ப்பாரா தேவார்கள் கூடி வளர்ப்பாரா கோடி வளர்ப்பாரா பொழுது தெய்வார்கள் கோடி வளர்ப்பாரா ஒப்பரி பச்சரி பொங்கபானையோ பச்சரி பொங்கபானையோ உலகமில கருக்குடன் வரிசத்துடனே படப்பிட்டு வேள்விதவசி வளர்ப்பாரா வேள்விதவசி வளர்ப்பாரா வளர்த்த வேள்வியது எங்கும் பெருகிட மட்டும் வளர்ந்திடும் தீயது என இலங்கி மினுங்கிட நாமல் சிவன் வந்து சேவிக்க சேவித்த உருவானது தன்னிலே மடந்தை ஒரு வந்து தோன்றுமா மடந்தை ஒரு வந்து தோன்றுமா மடந்தை ஒரு வந்து தோன்றுமா மடந்தை ஒரு வந்து தோன்றுமா
இப்படி ஆமையா அந்த குருதவசி ஐயா வளர்த்த வேள்வியிலே சரி. ஆமா பூப்பரை பச்சரி பொங்கப்பானை திரட்டி போடுகின்றார் ஆமாப்பா இந்த மஞ்சள் மஞ்சனை கருவுருவாக திருட்டி அந்த வேள்விக்குள்ளுக்குள்ளே போடக்கூடிய நேரத்தில் கருவுருவாகவே திரண்டு தாயான பிரம்மசக்தி அம்மை வந்து பிறந்தார்கள். தாயான பேச்சு அம்மை வந்து பிறக்கின்றார்கள். உடனடியாக பிரம்மபீடமானது அமைத்து பிரம்மசக்தி அம்மை அமர வைத்தார்கள். மாடர்மார்களுக்கு தாயார் பிறந்தாச்சு. ஆமா கண்டிப்பாக. இனி மாடர்மார்களுடைய உருவெழுதி போட வேண்டும் அல்லவா? கண்டிப்பாக. யார் யாருடைய உரைக்களை எழுதினார் பாருங்கள். யாருடைய உரைக்கள் எல்லாம் அம்மா எழுதுகின்றார்கள். சுடலை மாட்டனோ சுடலை மண்டனோ சுடலை மண்டனோ சுடலையில் கொண்டனோ வீரன் பல வேசக்காரனோ சுடலை மாடல் சுடலையில் கொண்டனோ சுடலை மண்டனோ சுடலையில் கொண்டனோ சுடலை மண்டனோ வீரல் பல வேசக்காரனோ வீணாவே சிவ சுடலை மாடனோ சுடலையில் மாடனோ சுடலை மாடனோ சுடலையில் மாடனோ அவர் தம்பி சிவ சுடலை மண்டனோ அண்ணாவி சிவ சுடலை மாடனோ மாடனோ அவன் தம்பி சுடலையில் மண்டனோ மாசானமுத்து மாசான போத்தியோ மாசானமூர்த்தியோ மானபோத்தியோ மாசானமூர்த்தியோ வெள்ளவள் கட்டை ஏறும் பெருமாளோ மாசானமூர்த்தி மாசானமூர்த்தியோ மானபோத்தியோ மாசானமூர்த்தியோ மானபோத்தியோ வல்லவன் கட்டை ஏறும் பெருமாளோ ஒன்றை மாடனோ பல வேசக்காரனோ 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 ஆரழகள் ஒளி தோன்றி மாடனோ மாடல் வேசக்காரனோ காரனோ காரணங்கள் கொடி தோன்றி மாடனோ பல பேரு சுடலையில் மாடனோ சுடலையில் மாடனோ நல்ல பிள்ளை ஊசி காட்டு மாடனோ சிவல்ல பேரு சுடலையில் மாடனோ சுடலை மாடனோ செல்ல பிள்ளை ஊசி காட்டு மாடனோ காரமாடு சங்கார போத்தியோ காரமூர்த்தியோ நல்ல இடு காட்டு மாடனோ காரமாடு சங்காரமூர்த்தியோ காரபோத்தியோ நல்ல இது காட்டு மாடனோ ஆக மாடு 21 பேரோ 21 பேரோ 21 பேரை 21 பேரை மனிதனிலே பிறப்பிக்க வேணுமே ஆக மாடல் 21 பேரை 21 பேரை அவனீதலில் பிறப்பிக்க வேண்டுமே பச்சரிசியும் சர்க்கரையும் விட்டு சர்க்கரையும் விட்டு பரபரன ஒரு வாய் திரட்டுவார் பச்சரிசியோ சர்க்கரையும் விட்டு விட்டு பரபரன ஒரு வாய் திரட்டுவா கொண்டதோர் கடுகது போலவே கிடையாது போலவே அது போலவே கிடையாது போலவே மெல்ல கிடந்து துடிக்குமா மதி கொண்டு கடைக்கு போலவே அது போலவே வந்து நல்ல கிடத்து துடிக்குமா அருகொண்டதோ நெல்லிக்காய போலவே நெல்லிக்காய் போலவே ஆளுமையோ முளைத்து வளருமா மதி கொண்டு நெல்லிக்காய் போலவே போலவே காலுகையோ கிடந்து துடிக்குமா மூன்று கண்ணோ முகமோ மஞ்சாச்சரோ மூடிக்கொண்ட தலை அலங்காரமே முன்னு கண்டோ முகமும் மஞ்சாச்சரா மஞ்சாச்சரோ மூடிக்கொண்ட தலை அலங்காரமோ அந்த நேரம் சுடலை மாடனை சுடலையில் மாடனே சுவாமி ஐயா பஞ்சாச்சரம் விட்டு ஓதுவாரே இப்படி ஆமையா சுடலை மாடன் சுடலை மொண்டன் சுத்த வீரன் பலவீஷக்காரன் பன்னி மாடன் இடிகாட்டு மாடன் சுடுகாட்டு மாடன் உத்தமர சுடல ஊசிக்காட்டு சுடல மங்கார மாடன் சிங்கார மாடன் குளித்தோண்டி மாடன் போக்குவரத்து மாடன் எதிரடிவாள் மாடன் அண்டு கொல்லு மாடன் எண்டு கொல்லு மாடன் சப்பானி மாடன் அக்னி மாடன் 3000 கோடி வரை முக்குடல் பதிக்காரன் ஆமா சித்தாத்தான் கரைக்காரன் சிவனை பேரி ஆண்டவன் உப்புலிபுத்தான் திரைக்காரன் ஊசிக்காட்டு சுடலை இவர்கள் அனைவருக்கும் தலைவராக சரி தலைவராக மருதனாட்சி விலை என்று சொல்லக்கூடிய அழகான நகரத்திலே ஆமா தேவி முத்தாருக்கு துணையாக காவல் தெய்வமாக அமர்ந்திருக்கின்றார் அல்லவா என் அப்பன் சிவ சுடலைமான சுவாமி சரி இந்த வேள்வியிலே பிறந்த ஆதாரி போடுகின்றார்களா என் அப்பன் சுடலை ஆண்டவர் ஆதாளி மோடு ஆமையா குருதவேசி ஐயா சொல்லுகிறார் இப்ப என்ன அதாவது உங்களை பிறவி செய்தது நான் தான் சரி ஆகையால் ஒருவருடைய பேரையாக சொல்லி அழைக்கின்றேன் அப்படியே கரையில் வந்து விடுங்கள் அங்கே மாடர்மார்கள் எப்படி அழைத்தார் என்று பாருங்கள் எப்படிமா பரனோட மகனே சுடலை மாடா
ஆளுட மகனே சுடலையில் மாடா பார்வதி ஆளுட மகனே வருவார் பார்வதி ஆளுட மகனே வருவார் உரமுடன் வருவாய் உடலகளானே உடன் வருவார் உம்மையவளானே வலுவானதை யார் அறிவாரோ வலுவானதை யார் அறிவாரோ அறிவேன் அறிவேன் சுடலையில் மாடா அறிவேன் சுடலையில் மாடா அழகுள்ள வீரா வெளியிலே வருவாய் அழகுள்ள தீரா வெளியிலே வருவாய் கொள்ளை கொள்ள நீ இருந்தாட்டாய் நீ குள்ளைக்குள்ள நீ இருந்தாட்டாய் அறிவார்வே புதுமைகள் எல்லாம் அறிவாரும் தன் புதுமைகள் எல்லாம் தேசமுடனே சுடலையில் மாடா தேசமுடனே சுடலையில் மாடா நல்லடா சுடலையில் கொண்டா உடனில்லடா சுடலையில் கொண்டா கோலோ கருவனை போலே கோலோ கல்வனை போலே கண்ட இடமெல்லாம் ஓடி ஒளியாதே இடமெல்லாம் ஓடி ஒளியாதே அடி முகமோ பின்னணி கொட்டையோ முகமோ பின்னாடி கொட்டையோ வாழோ கேட்டயமுடனே கூட்டிய வாளுடன் கேட்டயமுடனே நாடி கொண்டாடி நடந்து நாடி நாடி நடந்து நம்முடன் வருவாய் சுடலையில் மாடா நம்முடன் வருவாய் சுடலையில் மாடா நம்முடையோனே குறியிடையோனே நம்முடையவனே குறியிடையோனே வரனானே விரைவுடன் வருவாய் குருபரனானை விரைவுடன் வருவாய் வருவாய் சுடலையில் மாடா வருவாய் வருவாய் சுடலையில் மாடா படிதானோ இவருமை அழைக்க படிதானுமே இவருமே அழைக்க சுடலை மாட சுவாமி சுடலையில் மாட சுவாமி வளமுடன் அக்கினி குளிவிட்டு சிறப்புடன் வெளியில் வந்திடுவார்